சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் வரணும்னு ஆசை இருக்கா? திறன் இருக்கு, ஆனா ஒரு ஐடியா இல்ல. 10 நிமிஷத்துல 20 யோசனைகள். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நம்ம எல்லாருக்குமே பாசிவ் இன்கம், அதாவது அந்த சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் வரணும் அப்படின்ற ஆசை இருக்கு. திறனும் நம்ம கிட்ட இருக்கு, திறமையும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா யோசனை. ஸோ இந்த வீடியோவில் இந்த 10 நிமிஷத்தில் ஒரு 20 யோசனைகளை நான் உங்க முன்னாடி வைக்க போகிறேன். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மை நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரூம் ரெண்ட் பண்ணி கொடுக்கறது. அதாவது நீங்க ஒரு ஃபிளாட் ஓன் பண்றீங்க, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் ஓன் பண்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரூமையோ எக்ஸ்ட்ரா ஃபிளாட்டையோ நீங்க ரெண்ட் கொடுத்துறீங்க. நீங்க ரெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எஃபோர்ட் முடிஞ்சு போச்சு. ஆனா மாசம் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கமா இது வந்துட்டே இருக்கும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? நாம ஒரு வெப்சைட்டோட லிங்கை ப்ராசஸ் பண்ணி வாங்கிடுவோம். அந்த லிங்கை நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயோ வாட்ஸ்அப்லயோ ஸ்டிக் பண்ணி வச்சிடுவோம். ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி கஸ்டமர் ஷாப் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிடும். நீங்க நிறைய பேரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்துருப்பீங்க, கீழே ஷாப் யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கமிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும். இங்க எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிங்கை ப்ராசஸ் பண்ணி வாங்குறது மட்டும்தான். தேர்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியர் டு பியர் லெண்டிங். பியர் டு பியர் லெண்டிங் அப்படின்னு சொல்றப்ப என்ன? நாம ஒருத்தவங்க நம்ம கிட்ட தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட காசு இல்ல கொடுங்க அப்படின்னு சொல்றோம், கொடுக்குறோம். ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன வட்டியை நம்ம வாங்குவோம். அந்த சின்ன வட்டியை நம்ம பாசிவ் இன்கமா கூட்டிக்கலாம். இது ஒரு பெரிய லெண்டிங்கா பண்ண போகுது, அதாவது பெரிய ஒரு வட்டி கொடுக்குறவங்களா நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் லெண்ட் பண்ண போறோம். ஆனா லெண்ட் பண்றப்போ மோஸ்ட்லி எலக்ட்ரானிக், ஜிபே இல்லைனா ஃபோன் பே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படும். இது ஒரு ப்ரூஃபா இருக்கும். இது நம்மளோட தேர்ட் பாயிண்ட். நாலாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கோர்ஸ் செல் பண்றது. இங்கே எஃபர்ட் ஒரே தடவை தாங்க. நீங்க என்ன கோர்ஸ் பண்ண போறீங்க, எதுல உங்களோட எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, எதுல நீங்க ரொம்ப திறமைசாலி அப்படின்றத தெரிஞ்சுட்டு அங்க ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களோட கோர்ஸை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்றப்பையும் உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா எஃபர்ட் ஒரே ஒரு தடவை தான். ஒரு சூப்பரான ஆன்லைன் கோர்ஸ் நீங்க ரெடி பண்ணி செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை என்ரோல்மெண்ட் வரப்பையும் உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிடும். ஸோ இது நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இபுக். ஸோ நம்ம எப்படி ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்றோம், அதே மாதிரி இபுக் நீங்க எழுதலாம். உங்களுக்கு எழுத பிடிக்கும், என்ன புக்கா வேணா இருக்கலாம். நீங்க ஃபன்னி புக்ஸ் எழுதுறீங்களா, மோட்டிவேஷனல் புக்ஸ் எழுதுறீங்களா, ஸ்டோரி புக்ஸ் எழுதுறீங்களா, எதுனாலும் ஓகே. எழுதிட்டு அது நல்ல கரெக்ஷன்லாம் பார்த்து சூப்பரா செட் பண்ணிட்டு நீங்க அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை உங்க இபுக் ஒருத்தவங்க வாங்குறப்பையும் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் கிடைச்சிடும். இங்கேயும் எஃபர்ட் எத்தனை தடவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு எஃபர்ட் தான். நீங்க ஒரு 1 மந்த் அட் ஸ்ட்ரெச் உட்காந்து எழுதினாலும் சரி, 6 மந்த்ஸ் அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதினாலும் சரி, உங்க புக் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு தடவை அந்த பேமெண்ட் கிடைக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வாங்குறப்போ. ஆறாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றப்போ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்க கான்டென்ட் யூனிக்கா இருக்கணும். ரெண்டாவது, உங்க கான்டென்ட் மக்களுக்கு வேண்டிய விஷயமா இருக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். குக்கரி, நீங்க சமைக்க தெரியுமா, குக்கிங் பத்தி நீங்க நிறைய போடலாம், டிராவல் பத்தி நீங்க போடலாம், உங்க லைஃப் ஸ்டைல் பத்தி போடலாம், மோட்டிவேஷன் பத்தி போடலாம். என்ன போட்டாலும் சரி, ஆனா மக்களுக்கு அது வேணுமா அப்படின்ற क्वेश्चनக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போடுங்க. இந்த இடத்துல காசு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன அட்டைன் பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் டக்குன்னு கிடைச்சிடும். ஆனா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களோட வீடியோ, அந்த கான்டென்ட் மக்களை ஈர்த்து அவங்க ஸ்டாப் பண்ணாம அவங்களை கொண்டு போக விடுது அப்படின்னா கண்டிப்பா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட ஆறாவது ஐடியா. ஏழாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராப் ஷிப்பிங். இப்போ இந்த டிராப் ஷிப்பிங் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக ஆயிட்டு இருக்கு. அதாவது இங்க விற்கிறவங்க இருப்பாங்க, இங்க வாங்குறவங்க இருப்பாங்க, அதுக்கு நடுவில் நீங்க இருப்பீங்க. இவங்க உங்க மூலியமா ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனா விற்கிறவங்க டைரக்டா வாங்குறவங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டோர் நீங்க செட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா கோ ஹெட் அண்ட் செட். இதை பத்தி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாசிவ் இன்கம் அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபிட்னஸ் பத்தின ஆப் கிரியேட் பண்ணுமா, இல்ல மெடிசன் ரிலேட்டடா ஒரு ஆப் கிரியேட் பண்ணுமா, எதுனாலும் ஓகே. நீங்க ரெட் பஸ் மாதிரி கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா, ஓயோ மாதிரி கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா, என்ன யூனிக்கா அந்த ஆப்ல இருக்கு, இந்த ஆப்பை யூஸ் பண்ணாம எதுக்கு மக்கள் உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான ஆப் கிரியேட் பண்ணலாம். வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆப் டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமா மக்கள் பை பண்ணாலும் சரி, அந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இங்கே பார்த்தோம்னா எஃபோர்ட் ஒன்ஸ் தான். ஆனா இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நம்மளோட சேஞ்சஸ் வரும் இல்லையா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும், கல்ச்சர் சேஞ்சஸ் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களோட ஆப்பை.
ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க கார் ரெண்ட் பண்றது. எப்படி நீங்க வீடு ரெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி கார் நீங்க வந்து ரெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்களே கார் வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஃபீஸுக்காக அந்த கார் வந்து ஓடும். பர்சனல் யூஸ் பண்ற டைம் தவிர அந்த காலையில் 8 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஆஃபீஸ்க்காக அந்த கார் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன கிடைச்சி அப்படின்னு பார்த்தா பாசிவ் இன்கம். ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடினா இவ்வளோ, இல்லைன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் ஓடனா அப்படின்னு நாள் கணக்குலேயும் வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கிலோமீட்டர்ஸா ஹவர்ஸா டே கணக்கா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட பாசிவ் இன்கம் உங்க கார் ரெண்ட் விட்டு நீங்க வந்து வாங்கிக்க முடியும். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் சர்வீஸ் லாண்ட்ரி. செல்ஃப் சர்வீஸ் லாண்ட்ரினா என்ன? நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 5 மிஷின் வந்து இருக்கு. என்ன சுத்தி நிறைய பேச்சுலர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லார் வீட்லயும் வாஷிங் மிஷின் இருக்குன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட துணியை கொண்டு வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மடிச்சு கொண்டு போயிடுவாங்க. எனக்கு இங்க வேலை வந்து கிடையாது. நான் வந்து சர்வீஸ், அதாவது லாண்ட்ரி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. நான் அவங்களுக்கு அந்த வாஷிங் மிஷினை ப்ரொவைட் பண்றேன். அதனால செல்ஃப் சர்வீஸ் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பாசிவ் இன்கம் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். முக்கியமா எங்க செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேச்சுலர்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல, ஏன்னா எல்லார் வீட்லயும் வந்து வாஷிங் மிஷின் இருக்காது. 11th ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தா வெண்டிங் மிஷின் செட் பண்றது. ஸோ இதுக்கான லைசன்ஸ் நீங்க வாங்கிட்டு வெண்டிங் மிஷின் நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கமிஷன் அதிலே வந்து கிடைச்சிட்டே வந்து இருக்கும். ஸோ எங்க நீங்க வெண்டிங் மிஷின் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட் கீழே நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கிறப்போ அதுக்கு வெளியே நீங்க ஒரு வெண்டிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கு முன்னாடி நீங்க வெண்டிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கான லைசன்ஸ் என்ன, சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். 12வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கார்ஸ்ல நீங்க ஆட்ஸ் போடலாம். ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து செஞ்சிருப்போம். நம்ம கிட்ட கார் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் காரங்க வந்து ஒரு ஆட் போடுறாங்க, இல்ல ஒரு கோல்ட் ஜுவல்லரிஸ் காரங்க வந்து ஆட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுனா இவ்வளோ, இந்த இடத்துல இந்த இடம் வந்து போங்க, இது கூட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா மக்கள் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்க வந்த நேரத்தில் என்கிட்ட கார் இருக்கு, நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன், என் கார் அதை ஓட்டிட்டு நான் வந்து டிராவல் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட 12வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட ஒரு கார் நம்ம ஓன் பண்றோம் அப்படின்னா அந்த கார் மேல அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டிட்டு நம்ம அது மூலமா காசு சம்பாதிக்கிறது. 13வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராயல்டி இன்கம். ராயல்டி இன்கம்னா என்ன? பேண்டட் வழி, காப்பிரைட் சொல்லி வந்து நம்ம earn பண்றது. அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணி அது மூலமா நம்ம கிடைக்கக்கூடிய இன்கம் தான் ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப காலமா வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராயல்டி இன்கம். 14வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெண்ட் பண்ணி கொடுக்கறது. அதாவது நம்ம யாராவது நம்ம கிட்ட பாரோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்து வாங்காம ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது எதுவா வேணா வந்து இருக்கலாம். உங்க காரா இருக்கலாம், உங்க 2-வீலரா இருக்கலாம், உங்க ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம், நீங்க மேபி நீங்க டெய்லரா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து விற்காம நீங்க ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். வித்துட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும். ஆனால் நீங்கள் ரெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ 2000 ரெண்ட் கொடுத்தீங்கன்னா போகும், திரும்ப வரும். நீங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்த கஸ்டமர் போய் திரும்ப 2000க்கு வந்து போகும். இந்த இடத்துல என்ன ஆகும், உங்கள் எஃபர்ட் நீங்கள் ஒரு தடவை தான் போடுறீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை எத்தனை ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற யோசிச்சு பாருங்க. ஸோ ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன நல்ல ஐட்டம்ஸ் ஆலும் சரி மக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணலாம். 15வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா eBayல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை eBayல போயிட்டு செல் பண்ணுங்க. நீங்கள் செல் பண்ணுறப்போ உங்களுக்கு அது மூலியமாக காசு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஆக்குபேஷன் நம்மளால எடுக்க முடியாது, பட் பார்ட் டைமாக பண்ண முடியும். பார்ட் டைம் ஆக்குபேஷன் அதை பண்ணுறதுனால தான் இது மூலியமாக நம்ம பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் வந்து சொல்கிறோம். 16வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமேசானில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறது. இது நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆகட்டும், டிஷர்ட்ஸ் ஆகட்டும், என்னனாலும் சரி நீங்கள் டிசைன் பண்ண ஒரு விஷயத்தை அமேசானில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அமேசானில் செல் பண்ணுறப்போ என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கன்சூமர் பேஸ் வந்து கிடைக்கும். எத்தனை பேர் அமேசானில் ஷாப் பண்ணுறோம், நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது, அமேசான் தான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அது உங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியும். 17வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைலண்ட் பிசினஸ் பார்ட்னராக இருக்குது. அதாவது உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசை நீங்கள் வந்து கொடுத்துடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம், நீங்கள் சைலண்ட் பிசினஸ் பார்ட்னராக வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்ல இவ்வளோ % அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க. நீங்கள் அதை பாசிவ் இன்கமாக யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஜாபை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். 18வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார் வாஷ் பிசினஸ். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் சண்டேஸ், சாட்டர்டேஸ் எல்லா நாளும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கார் வாஷ் சர்வீஸை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 100 பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய, ஒரு 100 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க. அந்த 100 வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 80 பேராவது வந்து கார் வச்சிருப்பாங்க. அது 80 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காவது கார் கழுவத்துக்கு நேரம் இல்லாமல் வந்து இருக்கலாம். எங்கே போய் கழுவலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க தானே ஆஃப் பண்ணுவாங்க. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட வந்து இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரப்போ அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு பாசிவ் இன்கமாக வச்சுட்டு உங்களோட டே டு டே ஒர்க் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்மளோட 18வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார் வாஷ். 19வது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்டட் டிஷர்ட்ஸ் விற்கிறது. இப்போ இதுக்கு நிறைய டிமாண்ட் வந்து இருக்குங்க. ஒரு ஹாப்பி பர்த்டே ஆகட்டும், ஹாப்பி ஆனிவர்சரி ஆகட்டும், அதை வந்து டிஷர்ட்ல அடிச்சுட்டு ஓகே நான் இவங்களோடது, இவங்க என்னோடது, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரியான
பிரிண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஷர்ட்ஸ் அந்த பிரிண்டிங் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் டிமாண்ட் இருக்கும் அப்பப்பெல்லாம் அந்த பிரிண்டிங்கை நீங்கள் போட்டுட்டு அந்த டிஷர்ட் வந்து நீங்கள் வைக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தா போதும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வேற ஆள் வந்து இருப்பாங்க. ஆனால் டிசைன் பண்ணுறதுனால உங்களுக்கு அங்கேருந்து காசு கிடைக்கும். ஆனால் இதையும் நீங்கள் ஃபுல் டைமாகவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்ல டிமாண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது நீங்கள் ஒரு பாசிவ் ஐடியாவை வந்து பார்க்கலாம். 20வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறது. ஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரின் லாங்குவேஜஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும், ஜெர்மன் தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும், எந்த ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி காசு வந்து ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் டியூஷன் எடுத்து ஒரு ஆளுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் பல்கான அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா அது ஒரு ஆள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டியூஷன் அப்படின்றதுனால இல்லை நீங்கள் 5 பேர் 10 பேர் சொல்லி குரூப்பாக எடுக்க போறீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒருத்தவங்க கிட்ட வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதுமான அளவு இன்கம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். நம்ம கண்ட்ரியில் ஃபாரின் லாங்குவேஜ்க்கு எப்பயுமே அந்த ஒரு அடிஷனல் ஸ்கோப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த 12th ரீச் ஆகிறப்போ அவங்க வெல்வர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணி இல்லைனாலும் போன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வேற ஒருத்தவங்க ரீடேக் ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களா இவங்க ரெஃபர் பண்ணி இன்னும் 4 பேர் வந்து வரணும். ஸோ எப்பவுமே ஹையாக வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. கரெக்டான அமௌண்ட் சார்ஜ் பண்ணுங்க. நல்லா டீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. இது நம்மளோட 20வது ஐடியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 20 ஐடியா வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பாசிவ் இன்கம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்ற ஆசை இருக்கு, பண்ணக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு, ஆனால் ஐடியா தான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிளிக் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை கிளிக் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னு. நீங்க வேற ஏதாவது பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஐடியாவை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப் ப்ளீஸ் கோ ஹெட். ஃப்ரீடம் ஆப் உங்களோட போன்ல கண்டிப்பா வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்போம். ஆனா எப்படி பண்ணணும் தெரியாம ஸ்டக் ஆயிருக்கும். அது ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும். சரி எப்படி பண்ணணும் நமக்கு வந்து தெரியும், ஆனா அதை எப்படி செல் பண்ணி காசு ஆகணும் நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆப் வந்து கொடுக்குங்க. 800க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு. உங்க பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அந்த கோர்சஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா இன்ட்ரோடக்டரி கோர்சஸும் ஃப்ரீயா இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு எது நம்ம உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு மென்டர் இருக்காரு. மென்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நான் எப்படி ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு பெருசா ஆனேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நார்மலா நம்ம பாக்குறது என்ன, ஒரு மென்டர் இருப்பாரு, அவர் ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு, டக்குன்னு பறக்கார ஆயிருவாரு. ஆனா அந்த ஜேர்னி என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளோட லைஃப்ல அந்த ஜேர்னி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு பார்த்தா தான் இந்த ஃப்ரீடம் ஆப் வந்து உங்கள் லைஃப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அந்த ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இமீடியட்டாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் லைஃப் வந்து மாற்றுங்க. அண்ட் இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.